பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரி வெளியில் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாகவும் அதே சமயம் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டான வாழைக்காய் பஜ்ஜி வீட்டிலையே எப்படி ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்மளோட கிவ்அவேக்கான 6வது வீடியோ. கிவ்அவேல யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம், கிவ்அவேக்கான விதிமுறைகள் என்னென்ன, கிவ்அவேல எந்த மாதிரியான பரிசுகள் இருக்குது அப்படிங்கிற முழு விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வாழைக்காய் பஜ்ஜி செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ இந்த பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வாழைக்காய் பஜ்ஜி பண்ணுறதுக்காக ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். வாழைக்காவோட தோல் எல்லாத்தையும் சீவிட்டு அதோட ஓரங்கள் 2 ஓரங்களையும் கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லைசரில் போட்டு கொஞ்சம் நல்லா மெல்லிஸாக சீவி வச்சுக்கோங்க. ரொம்பவும் மெல்லிஸாக சீவக்கூடாது, அதே சமயம் ரொம்ப திக்காகவும் சீவக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி சீவி வச்சுக்கோங்க. இப்போ மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கோங்க. அதோடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுக்கோங்க. இதோடவே காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோடவே கொஞ்சமாக, அதாவது 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு இந்த மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் தண்ணி ஊற்றும் போது ரொம்ப தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணியாகவும் மாவை கரைக்கக்கூடாது, அதே சமயம் மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் வாழைக்காய் ஸ்லைஸை இந்த மாவில் முக்கி எடுக்கும்போது அந்த வாழைக்காயில் மாவு ஒட்டி பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாழைக்காய் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு இதில் முக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கத்துலேயும் மாவு ஒட்டுற மாதிரி முக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் முதல்ல நல்லா சூடு பண்ணிடுங்க. சூடு பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பஜ்ஜி போடுங்க. வாழைக்காய் சீவும் போது சில சமயம் 1-2 ஸ்லைஸ் ரொம்ப மெல்லிஸாக சீவிடுவோம், இல்லைனா பிஞ்சிரும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி இருக்கிற 2 ஸ்லைஸை ஒன்றோட ஒன்று வச்சுட்டு மாவில் முக்கி பஜ்ஜி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நான் ஏற்கனவே நம்மளோட சேனலில் டீ கடை மசால் வடை, அப்புறம் எங்கள் ஊர் திருநெல்வேலி ஸ்பெஷல் கார வடை, இதுக்கான ரெசிபிலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இது வெந்துருச்சு, இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளோட வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நல்லா காரசாரமாக கார சட்னி, தேங்காய் சட்னியோடு வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதே மாவை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் காலிஃப்ளவர் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காய்களை வச்சு நீங்கள் பஜ்ஜி பண்ணிக்கலாம். இல்லை காய்கள் இல்லைனா அப்பள பஜ்ஜி, பிரெட் பஜ்ஜி, இல்லை பன்னீர் பஜ்ஜி கூட நீங்கள் போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.